கூட்டணிக்குள் வந்திருக்கிறது தேமுதிக. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், அங்கே அண்ணா அறிவாலயத்தில் என்ன நடக்கிறது, விரிவாக சொல்லுங்கள். தேமுதிக கட்சி ஆரம்பத்திலிருந்து இதுவரை திமுகவுடன் கூட்டணி அமைத்ததே கிடையாது. முதன்முறையாக கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த கட்சி தற்போது முதன்முறையாக திமுகவுடன் கூட்டணிக்கு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. இன்னும் சிறிது நேரத்தில் இந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி வெளியில் வந்து செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள். 2 தினங்களுக்கு முன்பே அமைச்சர்கள் ஏவா வேலு மற்றும் நேரு ஆகியோர் சுதீஷுடன் ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கிறார்கள் ரகசியமாக. அதில் உடன்பாடு எட்டதன் அடிப்படையில் தற்போது தேமுதிக திமுக கூட்டணியில் உறுதியாக இருக்கிறது. தேமுதிக கார்கள் முதல் முறையாக அண்ணா அறிவாலயம் நோக்கி வந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. அவர்கள் 2011 தேமுதிகவை பொறுத்தவரை அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தார்கள். அதற்கு பிறகு 2016 மக்கள் நல கூட்டணி ஆரம்பித்தார்கள். 2021 அமமுக மற்றும் தேமுதிக போட்டியிட்டது. இந்த 2024 திமுக இல்லாமல் அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி வைத்த நிலையில் தற்போது முதன்முறையாக கட்சி ஆரம்பிக்கப்பட்ட 21 ஆண்டுகளில் தேமுதிகவுடைய வரலாற்றில் முதன்முறையாக திமுகவுடன் சட்டமன்ற தேர்தலை இணைந்து பணியாற்றி இருக்கிறார்கள். அவர்களுக்கு முக்கியமான சில தொகுதிகள், குறிப்பாக விருகம்பாக்கம், அருப்புக்கோட்டை உள்ளிட்ட தொகுதிகளையும் அவர்கள் கேட்க இருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. 7 இடங்களும் ஒரு ராஜ்யசபா இடங்களும் பேசியிருப்பதாக மூத்த அமைச்சர்கள் மூலமாக தகவல் வெளியாகிருக்கிறது. 7 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா இடமும் தேமுதிகவுக்கு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. இன்னும் சில மாதங்களில் நடைபெறக்கூடிய அடுத்த மாதம் 16ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் தேமுதிகவுக்கு ஒரு இடம் கொடுக்கப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகிருக்கிறது. திமுக கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக குழுவே இன்னமும் அமைக்கப்படாத நிலையில் தற்போது இந்த முதல் கட்சியாக தேமுதிகவை அழைத்து வந்திருக்கிறார்கள். மூத்த அமைச்சர்கள் ஏவா வேலு, அதே போல KN நேரு, சேகர் பாபு, கோவி செழியன் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் வாசலுக்கே வந்து பிரேமலதாவையும் சுதீஷையும் அழைத்து சென்றார்கள். முதலமைச்சர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து இன்றைக்கு சட்டமன்றத்தில், குறிப்பாக முதலமைச்சர் அங்கே சட்டமன்றம் கூட செல்லாமல் நேரடியாக இங்கு வந்தார். உதயநிதி ஸ்டாலின், அதே போல கனிமொழி உள்ளிட்ட மூத்த தலைவர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். முக்கியமாக அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறது. 2016ஆம் ஆண்டு தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு திமுக படும் பாடுபட்டது. ஆனால் அப்போதைக்கு அவர்கள் பலம் நழுவி பாலில் விழும் என்றெல்லாம் அப்போதைய முதலமைச்சர் வேட்பாளராக இருந்த கருணாநிதி சொன்னார். ஆனால் அப்போதெல்லாம் நடக்காமல் தற்போது திமுகவிற்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு தேமுதிக வந்திருக்கிறது. வரக்கூடிய மார்ச் மாதம் 8ஆம் தேதி திருச்சியில் நடைபெறக்கூடிய மாநாட்டில் ஒரே மேடையில் தேமுதிக தலைவர்கள் திமுகவுடன் கைகோர்ப்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. கூட்டணி பேச்சுவார்த்தை தேமுதிக சார்பில் குழு போட்டிருக்கிறார்கள். அந்த குழு திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பார்கள் என்று தெரிகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் அதிகமான வாக்குகளை பெற்ற இடங்களை கேட்டு சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் களம்பெறுவார்கள் என்று தெரிகிறது. சென்னையில் ஒரு தொகுதி, அதே போல வட மாவட்டங்களில் குறிப்பாக சேலம் மாவட்டம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏற்கனவே 2011 29 இடங்களில் தேமுதிக வெற்றி பெற்றது. ஆரணி, தருமபுரி உள்ளிட்ட இடங்களில், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் எல்லாம் வெற்றி பெற்றார்கள். எனவே அவர்கள் 29 இடங்களில் வெற்றி பெற்ற தொகுதிகளில் முக்கியமான 7-8 தொகுதிகளை உத்தேச பட்டியலாக கொடுத்திருப்பதாக தகவல் வெளியாகிறது. அதிகாரப்பூர்வமாக அவர்கள் போட்டியிடும் தொகுதிகள் விரைவில் அறிவிக்கப்படும் என்று தெரிகிறது. இந்த முறை பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடுவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல அவர்கள் சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருக்கிறார்கள். 2011 29 எம்எல்ஏக்களை பெற்ற தேமுதிக அதற்கு பிறகு நடைபெற்ற எந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு MP ஒரு MLA கூட பெற முடியாமல் ஒரு சூழல் இருந்த நிலையில் தற்போது அவர்கள் ஒரு முக்கியமான முடிவை தேமுதிக ஆரம்பித்த 20 ஆண்டுகளில் முதன்முறையாக திமுகவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறது. கடந்த காலங்களில் தேமுதிகவுக்கும் திமுகவும் சில மனக்கசப்பங்கள் ஏற்பட்டது. குறிப்பாக அந்த கோயம்பேடு கல்யாண மண்டபம் இடித்த விவகாரம் போன்ற விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்குள்ளே ஒரு முரண்பாடு ஏற்பட்டது. இருந்தாலும் தற்போது பழைய அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கும் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் தற்போது முதலமைச்சரை வரவேற்று தேமுதிக பொதுச் செயலாளருடன் பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார். இது ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகள் கூட இன்னமும் பேச்சுவார்த்தை தொடங்காமல் இருக்கக்கூடிய நிலையில் தேமுதிகவுடன் முதல் ஒப்பந்தத்தை திமுக இன்று கையெழுத்தாகிறது. சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக இணைந்திருக்கிறது தேமுதிக. முதன் முறையாக திமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைத்து போட்டியிட இருக்கிறது.
திமுக கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக இணைந்திருக்கிறது தேமுதிக. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி கொடுக்க இருக்கிறார். அதிமுக கூட்டணியா திமுக கூட்டணியா என்ற கேள்வி எழுந்திருந்தது. ஏற்கனவே மாநாட்டில் கூட அவர் அறிவிப்பதாக சொல்லியிருந்தார். தற்போது அவர் திமுக கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக இணைந்திருக்கிறார். தற்போது நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். நீண்ட நாட்களாக எழுந்த கேள்வி, என்ன முடிவு எடுக்க போகிறது தேமுதிக என்பது குறித்து. தற்போது திமுக கூட்டணியை வந்தடைந்திருக்கிறது தேமுதிக. உங்களுடைய முதற்கட்ட பார்வை. நிச்சயமாக ஏற்கனவே கடந்த ஜனவரி 9ஆம் தேதி கடலூர் மாநாட்டிலேயே தான் யாரோடு கூட்டணி என்பதை அறிவிப்பதாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருந்தார். கிட்டத்தட்ட அதிலிருந்தும் ஒரு 1.5 மாதங்களுக்கு பின்பு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இணைக்கப்பட்டிருக்கிறது தேமுதிக. தேமுதிகவை பொறுத்தவரை அந்த கட்சியினுடைய உருவாக்க காலம் 2005 காலகட்டத்திலிருந்து இதுவரை திமுக கூட்டணியில் அவர்கள் இடம்பெற்றதே கிடையாது. ஒரே ஒரு முறை அதிமுகவோடு கைகோர்த்திருந்தார்கள், அதாவது சட்டமன்ற தேர்தல்ல. அந்த சட்டமன்ற தேர்தலிலேயே அவர்கள் எதிர்கட்சி தலைவர் என்கிற ஒரு பெரிய இடம் நோக்கி அவர்கள் நகர்ந்திருந்தாங்க. அந்த தேர்தலில் திமுக எதிர்கட்சி தலைவர் என்கிற பதவியை கூட இழந்திருந்தாங்க, பிரதான எதிர்கட்சியா கூட வர முடியல. அதற்கு பின்பு 10 ஆண்டுகள் தேமுதிகவிற்கு சட்டமன்ற பிரதிநிதித்துவம் என்பதே சுத்தமாக இல்லை. கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு அணி சேர்ந்தாங்க தேமுதிக. அப்பொழுதுதான் அவர்களுக்கு மீண்டும் ஒரு 2% ஓட்டு சதவீதத்தை தாண்டியது. இங்க 2021 தேமுதிக தேர்தலை தனியாக ஒரு அணி அமைத்து சந்திச்சாங்க. அதுல அமமுக, எஸ்டிபிஐ போன்ற கட்சிகள் இருந்தாங்க. அப்போ ஒரு 0.5% கீழே தான் ஓட்டு பதிவாக இருந்தது. பட் இப்ப விஜய் போன்ற ஒரு புதிய சக்திகள் வந்திருக்கிறதுனால நீங்க ஒவ்வொரு தொகுதிகளிலையும் 1000 ஓட்டுகளும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக 2 திராவிட கட்சிகளுக்கும் இருக்கு. சோ அந்த சூழல்ல தான் தேமுதிக தொடர்ந்து தங்களுடைய வலிமையை, பேர வலிமையை கூட்டிக் கொண்டே இருந்தாங்க. 2 தரப்பிலும் பேச்சு நடத்துறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் சென்று கொண்டிருந்தது. இப்ப நம்ம 2 விஷயங்கள் இருக்கு. இது திமுக காங்கிரசுக்கும் ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் தொடர்ந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்கிற கோஷமா இருக்கலாம், கூடுதல் சீட்டு போன்ற கோஷங்களாக இருக்கலாம். இதெல்லாம் தொடர்ந்து எதிரொலித்து வந்த நேரத்துலதான் தேமுதிகவை கூட்டணிக்குள்ள இணைத்திருக்கிறதன் மூலமா காங்கிரசுக்கு ஒரு செக் வைத்திருக்காங்க. நீங்க அதிக தொகுதிகள் எதிர்பார்க்க முடியாது, நாங்க கொடுக்கிற தொகுதிகள் நீங்க வழக்கமாக கடந்த முறை போட்டியிட்ட 25 இடங்களோடு ஒரு சில இடங்கள் மட்டும்தான் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு, புதிய கட்சி உள்ள வந்திருக்கு என்பதற்கான ஒரு சமீட்சையை இன்னைக்கு ஒரு குறியீடாக காங்கிரசுக்கு உணர்த்தியிருக்காங்க. இன்னொரு பக்கத்துல இது தேமுதிகவுக்கு ஒரு லாபம். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அவர்களுக்கு சட்டமன்ற பிரதிநிதித்துவம் இல்ல. நீங்க 2016 தேர்தல்ல மக்கள் நல கூட்டணி என்று விஜயகாந்த் அவர்களை முதல்வர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தி தேர்தலை சந்திச்சாங்க. அதுல ஒட்டுமொத்தமாக அனைத்து தொகுதிகளையும் தோல்விதான் கிடைத்தது. 2021 அவர்கள் அனைத்த அணியும் ஒரு தோல்வியாக முடிந்தது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் சட்டமன்ற பிரதிநிதித்துவம் இல்ல. இது மிக முக்கியமான காரணம். நேற்று பார்க்கலாம், நம்ம மாநிலங்களவை தேர்தலுக்கான அறிவிப்பு வந்திருந்தது. தொடர்ச்சியாக தேமுதிகவினுடைய நிலைப்பாடு, அவங்க திமுகவோ அதிமுகவோ கூடுதல் சீட்டு என்பது ஒரு பக்கம், அதை தாண்டி அவர்களுக்கு நாடாளுமன்றத்துல மாநிலங்களவையில ஒரு சீட்டு உறுதி செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணமும் இருந்தது. இப்ப ஏறக்குறைய தேமுதிக காத்திருந்திருக்கிறார்கள். அதற்கான அறிவிப்பு வந்த பின்புதான் கூட்டணியை உறுதி செய்திருக்காங்க. இதற்கு பின்னால் தேமுதிகவுக்கான லாபம் என்பது மாநிலங்களவை இடம் என்பதாகவும், திமுகவுக்கான லாபம் என்பது புதிய சக்திகள் வந்திருக்கக்கூடிய சூழல்ல ஒவ்வொரு தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய சில ஆயிரம் ஓட்டுகளும் முக்கியம் அப்படிங்கக்கூடிய பார்வையும் இதற்கு பின்னால் இருக்கு. நிச்சயமா இது பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஒரு பின்னடைவு தான். ஏன்னா கடந்த தேர்தலில் அதிமுக எடுத்த அந்த 21% ஓட்டும் தேமுதிக எடுத்த 2% ஓட்டும் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்பட்டது. இது பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஒரு சிறிய பின்னடைவு தான், தேமுதிக இவர்களை விட்டு நகர்ந்திருப்பது அப்படின்னு பாக்குறேன். 2 நாட்களுக்கு முன்பு கூட ஒரு தனியார் நிகழ்ச்சியில அதிமுகவோட முன்னாள் அமைச்சரோட நாம சேர்த்து பார்த்திருந்தோம் தேமுதிக பொதுச் செயலரை. இப்ப எந்த இடத்துல திமுக கூட்டணி தேமுதிகவை உள்ளே கொண்டு வந்திருக்கிறதுன்னு பார்க்கலாம். இல்ல, திமுகவுக்கும் இது ஒரு தேவை என்கிற அடிப்படையில ஒன்று. ஏன்னா காரணம் காங்கிரஸ் தொடர்ந்து அழுத்தங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்ப அவங்க காங்கிரசுக்கு தொகுதிகளை குறைக்க வேண்டும் என்பதுலதான், அதாவது இப்பொழுது அவர்கள் கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளோட எண்ணிக்கையிலே சுருக்கணும், அதை விட கூடுதலாக 1-2 தொகுதிக்குள்ள சுருக்கணும் என்கிற நிலைப்பாடு நோக்கி திமுகவும் இருந்தாங்க. இன்னொன்று, திமுக இதை சாத்தியப்படுத்தியது எப்படின்னா, நீங்க இப்ப மகளிருக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு 5000 ரூபாயா இருக்கலாம், அரசு திட்டங்கள் நிறைய செய்திருக்கிறதனுடைய அடிப்படையில எந்த அணியில் இடம்பெற்றால் வெற்றி சாத்தியம் என்று சிந்தித்திருக்கலாம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். ஒரு கூடுதல் தொகுதிகள் என்பது ஒரு நிலை, 2 இடத்துலயுமே ஒரு சீட்டு கன்ஃபார்ம் பண்றதுக்கான பேச்சு அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதாவது ராஜ்யசபால
இங்க திமுகவுக்கு தான் அதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருந்தது. 4 இடங்கள் அவர்களுக்கு காலியாகிறது. அந்த 4ல் ஒரு இடம் என்பது உடனடியாக உறுதி செய்யப்பட்டோம். பட் அதிமுகவோடு அவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில ஒரு இடம் எந்த அளவுக்கு உறுதி செய்யப்பட்டது என்பது ஒரு கேள்விக்குறி. எனக்கு ஏற்கனவே கடந்த 2025 ஒரு இடம் தருவதாக இருந்தது. அந்த இடம் கிடைக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு அதிருப்தி தேமுதிக தரப்புல தொடர்ந்து வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. இன்னொரு பக்கம் இப்ப கூட்டணிக்குள் இணைக்கப்பட்டிருக்கிற கட்சிகள், அதுல நீங்க ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு இடம் கொடுப்பதாகத்தான் பேச்சு. இன்னொரு பக்கத்துல அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர் கிட்டத்தட்ட இந்த தேர்தலை தான் சந்திக்கல, தன்னோடு இருக்கிறவர்களை சட்டமன்ற உறுப்பினர்களாக்கணும், காலம் வாய்த்தால் அவர்களை அமைச்சராக்கி அழகு பார்க்கணும் என்கிற இடம் நோக்கி நகர்ந்திருக்கிறார். அப்ப அவருக்கும் ஒரு ராஜ்யசபா இடம் என்கிற இடம் நோக்கி நகர வேண்டியிருக்கு. அப்ப இதே அவர்கள் ஒரு 2 இடம் தான் அதிமுகவுக்கு இருக்கு. 2 இடத்திலுமே கூட்டணி கட்சிகளுக்கு கொடுப்பாங்களா, அதிமுக என்ன நிலைப்பாடு எடுக்க போகுது, அதனுடைய முடிவுகள் எவ்வளவு காலதாமதமாகலாம் என்பதெல்லாம் நீண்டிருக்கலாம். பட் திமுகவை பொறுத்தவரை 4 இடங்கள் இருக்கு. அவர்கள் ஒரு இடம் உடனடியாக தேமுதிகவுக்கு பகிர்ந்தளிப்பதில் எந்த சிக்கலும் இருந்திருக்காது. அது உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கலாம். பிளஸ் அவர்கள் மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய சமகால அந்த 5000 ரூபாய் கொடுத்த விஷயங்கள், பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்தது, இதெல்லாம் கிரவுண்ட்ல ரியாக்ட் ஆகலாம்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நம்பியிருக்கலாம். இன்னொன்று, அண்மையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட அவங்க கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கூட்டிய போது கூட திமுக பக்கம் போலான்னு சில மாவட்ட செயலாளர்கள் சொன்னதாகவும் தகவல்கள் வந்தது. அந்த அடிப்படையில் இந்த விஷயத்தில் அவர் இப்பொழுது திமுகவை நோக்கி நகர்ந்திருக்கலாம் அப்படின்னு தான் பாக்குறேன். நன்றி திரு சுவாமிநாதன், உங்களுடைய பார்வையை இணைப்பில் பகிர்ந்து கொண்டமைக்கு. தற்போது நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். கிட்டத்தட்ட 1.5 மாத காலமாக எழுந்த கேள்வி, அதிமுக கூட்டணியா அல்லது திமுக கூட்டணியா? திமுக கூட்டணிக்கு சென்றிருக்கிறது தேமுதிக, உங்களுடைய முதற்கட்ட கருத்து? தேமுதிகவுக்கும் அனுகூலம் தான், திமுகவுக்கும் அனுகூலம் தான். என்ன காரணம்னா, ஒரு 10-15 தொகுதி தேமுதிக ஓட்டு வங்கி 10,000-15,000 இருக்கு. பிற தொகுதிகளில் ஒரு 500, 1000, 2000 அப்படி இருக்கு. போன முறை 40 தொகுதிகளில் 5000 ஓட்டுக்கு கீழே தான் வெற்றி வாய்ப்பு. அப்படின்னா 1000 ஓட்டு முக்கியம்னு ஆயிடுது. தேமுதிகவுக்கு சில தொகுதிகளை விட்டு கொடுத்தாலும், ராஜ்யசபா சீட்டு விட்டு கொடுத்தாலும் உறுதியான வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு ஒரு 10-15 தொகுதிகள் கிடைக்கும். அவங்க இலக்கு 200 தொகுதி, 150-160 தொகுதிகள் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் பட்டியல் வச்சிருக்கிறாங்க. 70 தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு குறைவாக இருக்கிற தொகுதிகள்னு ஒரு பட்டியல் வச்சிருக்காங்க. மொத்தம் 234 தொகுதியில. எனவே 200 இலக்கு என்று நிர்ணயிக்கும் போது அந்த 200 இலக்கை நோக்கி போவதற்கான ஓட்டு வங்கி கால்குலேஷன் தான், அரித்மெட்டிக் கால்குலேஷன் தான். திமுகவா அதிமுகவா இந்த கேள்விதான் தேமுதிகவுக்கு இருந்தது. ராஜ்யசபா சீட் அவங்க அஸ்பயர் பண்ணாங்க. திமுக 4 சீட் இருக்கு. எனவே ஒரு சீட்டு தருவதாக ஒத்துக்கொண்டிருப்பார்கள் தான் நான் நினைக்கிறேன். அதிமுகவுக்கு தருவதற்கான வாய்ப்பு இல்லை. எனவே அதிமுகவுக்கு இது ஒரு வகையில் ஒரு பின்னடைவு. ஏன்னா மோடி அவர்கள் கூட்டத்தில் தேமுதிக அந்த கூட்டத்தில் பங்கு பெறும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அது நடக்கவில்லை. பட் வாக்கரசியல் இது சகஜமான ஒரு நகர்வு தாங்க. அதாவது மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ், அவ்வளவுதான். நகர்வுகள், எதிர் நகர்வுகள். சரி, இப்போ அதிமுக கூட்டணிக்கு பின்னடைவு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய குறிப்பாக காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு சொல்லும் செய்தி என்ன? திமுக பழைய சீட்டு தான், எண்ணிக்கையை கூட்டி தருவதெல்லாம் சாத்தியம் இல்லை. முன்பு என்ன சீட்டு கொடுத்தார்களோ அந்த சீட்டு தான் வரும். காங்கிரஸ் கட்சிக்கு அதே சீட்டு. சரி, திரு தராசு ஷியாம், நம்ம தொடர்ந்து பேசலாம். முதல்வரை சந்தித்துவிட்டு தற்போது வெளியே வந்த தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்திக்கவிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்ப்போம். ஓகே, ரெடியா? ஆரம்பிக்கலாமா? ரெடி? ஆரம்பிக்கலாமா? ஓகே. அனைவருக்கும் வணக்கங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் யாரோட கூட்டணி அமைக்க போறீங்கன்னு பத்திரிகையாளர்களாகிய நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதற்கான விடை இன்றைக்கு அறிவிச்சாச்சு. தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இன்றையிலிருந்து நம்ம கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம். இந்த கூட்டணி நான் எப்பவும் சொல்றது போல எங்க கழக மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் விருப்பம் இந்த முறை திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதுதான். அந்த வகையில் எங்க கழகத்தை சேர்ந்தவர்கள் விரும்பிய இந்த கூட்டணியை கேப்டன் இல்லாத இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கிறது. கேப்டன்
2016 இந்த கூட்டணி அமைய வேண்டியது. கலைஞர் ஐயா பழம் நழுவி பால்ல விழுப்போகுதுன்னு சொன்னாரு. ஆனா 10 வருஷம் கழிஞ்சு தாமதமாக இன்றைக்கு இந்த கூட்டணி உறுதியாகி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் கிடையாது, எத்தனை நம்பர், எந்த தொகுதி, யார் வேட்பாளர்கள் என்பதெல்லாம் இதற்கு பிறகு குழு அமைத்து அந்த குழு 2 கட்சியின் சார்பாக தேமுதிக, திமுக 2 கட்சிகளும் இணைந்து பேசி அதை முடிவு செய்து முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவிப்பார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே கூட்டணி திமுகவுடன் நாங்கள் இன்றையிலிருந்து கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம் என்ற செய்தியை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சொல்றேன்னா இன்னைக்கு திமுகவுடன் தேமுதிக முதல் முறையாக நாங்க கூட்டணி அமைத்திருக்கிறோம். இது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் சரி, 2 கழகத்தை சேர்ந்தவர்களும் கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைவரும் மிக சந்தோஷத்தோடு இந்த கூட்டணியை வரவேற்றிருக்காங்க. அதனால இந்த கூட்டணி 200+ பெற்று வெற்றி பெற்று அமோக வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்கிறேன். அதுதான் இல்ல, எல்லாமே திமுகவின் தலைமையில் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவிப்பார். உரிய நேரத்தில் எல்லாமே அவர் அறிவிப்பாங்க. இன்னைக்கு நாங்க கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம். இப்ப நான் சொன்ன மாதிரி குழு அமைத்து அந்த குழுவின் மூலம் எத்தனை நம்பர், எந்த தொகுதிகள் எல்லாம் பேசி தலைமையில் இருக்கும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவித்தார். சென்றதாக நீங்க பத்திரிகையாளர்களும் யூடியூபர்ஸ் தான் இத தவறான ஒரு செய்தியை நீங்க தொடர்ந்து பரப்பிட்டு இருந்தீங்க. பல முறை நான் அதற்கு விளக்கம் கொடுத்து கூட யூடியூபர்ஸும் சேனல்ஸும் தான் டிஆர்பிக்காக நீங்க தொடர்ந்து அதை தவறான ஒரு செய்திகளை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஆனா இன்றைக்கு இந்த கூட்டணி இறுதி செய்யப்பட்டிருக்கிறது, உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இனிமேல் உங்க டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிரும் நான் நம்புறேன். இல்ல, அது பத்திலாம் நான் டெய்லி பேசிட்டு இருக்கேன் பிரஸ் மீட்ல. இன்னைக்கு எங்க கூட்டணி உறுதியா இருக்கு, இதை மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணுங்க. மற்ற கேள்விகளுக்கெல்லாம் நான் பிறகு உங்களிடம் பதில் சொல்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம், வணக்கம். தேமுதிக நிர்வாகிகள் திமுக கூட்டணியையே விரும்பியதாக பிரேமலதா பேசியிருக்கிறார். விஜயகாந்த் இருந்தபோதே அமைந்திருக்க வேண்டிய கூட்டணி என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் முதல்வரை அண்ணன் ஸ்டாலின் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் சமூக வலைதளத்தில் பிரேமலதா, விஜயகாந்த் மற்றும் தேமுதிகவை வரவேற்று திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.